வெல்கம் பேக் டு சேனல். நான் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட தான் வந்திருக்கும். அது யாரை பத்தி தானே யோசிக்கிறீங்க? டேரக்டர் சுந்தர் சி அவர்கள். இவர் வந்து நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கலகலப்பா இருக்கட்டும், அரண்மனையா இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. 2024ஓட ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஹிட் வந்து அரண்மனை 4. இதை தொடர்ந்து இவர் அடுத்து என்ன படம் பண்ணுவாரு அப்படின்னும் போது இவர் அடுத்த 2 லைண்டப் மூவி தான் நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து சங்கமித்ரன்ற படம், அதை தாண்டி இன்னொன்று வந்து ஒரு காமெடி ஃபிலிம் சொல்லியிருக்காங்க. அந்த படத்துக்கான டைட்டில் இன்னும் சொல்லலன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இந்த படத்தை பற்றிலாம் வந்துட்டு இருக்கு. இதுல வந்து இந்த காமெடி ஃபிலிமோ இல்லை சங்கமித்ரன்லையோ வடிவேல் அவர்களோட வந்து சுந்தர் சி இணைகிறாரு. 14 வருஷங்கள் கழிச்சு இவங்க 2 பேரோட காம்போ இணைகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இந்த படத்தோட வந்து காமெடி வைஸ் இந்த படம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். சுந்தர் சி அவர்களோட ஒரு கம்பேக்காக கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த படத்துல ஃபீமேல் லீடர் ராஷி கண்ணா வந்து பண்றாங்க. ஆல்ரெடி அரண்மனை 4லயுமே அவங்க இருந்தாங்க. அதை தொடர்ந்து சுந்தர் சி அவர்களோட இந்த படத்துலயும் இவங்க இருக்காங்க. அடுத்து இந்த 2 லைண்டப் மூவிஸுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடியா இருக்கு. ஏன்னா இந்த ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிடும். லைக் இது ரெண்டுமே வந்து ரொம்ப பெரிய படம் இல்லை, பட்ஜெட் மூவியோ இல்லை. ஸோ வந்து இந்த படம் 2தோட ஷூட்டிங்குமே கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சு மேபி 2025 ஸ்டார்டிங்லேயே ரிலீஸ் பண்ணலான்னு இருக்குன்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான சினிமா அப்டேட்ஸ் மறக்காம இன்னும் சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.